இந்த பேக் ஃபுல்லாகவே இருக்குது. நிறைய பீஸ் நிறைய ஃபேன்சி ஐட்டம் நிறைய வந்திருக்கு. ஒன்று ஒன்றா வெடிச்சு காட்ட போகிறோம். நிஜமாவா? ஆமாம், முடி மட்டும் கறிக்கிடுச்சு. ஓகே, அடுத்து வந்து பீகாக் வெடி. ஒரு சைடு தான் பற்ற வைக்க சொல்லியிருக்காரு கிட்ட. ஹேஸ் யூஷுவல் நம்ம எப்படி பண்ணுவோமோ அப்படியே கழட்டிட்டா போதும்னு நினைக்கிறேன். ஸோ இது எப்படி வெடிக்கிறது மட்டும் இப்போ பாருங்கள். பீகாக் ஃபெதர் போலாமா? ராக்கெட்டு விசில் அடிச்சுக்கிட்டே போகும்னு நினைக்கிறேன். ராக்கெட்டு வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேணுகா ஃபயர் பாக்ஸ்லேருந்து நமக்கு ஒரு பட்டாசுலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பட்டாசு வெடிச்சு காட்ட போகிறோம். பஸ்டிங் தான் ஃபுல்லாகவே. ஸோ கிட்டத்தட்ட இந்த பேக் ஃபுல்லாகவே இருக்குது. நிறைய பீஸ் நிறைய ஃபேன்சி ஐட்டம் நிறைய வந்திருக்கு. ஒன்று ஒன்றா வெடிச்சு காட்ட போகிறேன். ஸோ இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பட்டாஸ் வீடியோவில் பஸ்டிங் வீடியோஸில் நிறைய பேர் புதுசாக ஜாயின் பண்ண போகிறாங்க. இதெல்லாம் இவங்களெல்லாம் பார்த்துருக்கவே மாட்டீங்க. நிறைய பேர் வர போகிறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்ரீஜித், ஏன்னா இவங்க வீட்டில் தான் வெடிக்கவே போகிறோம். அவையெல்லாம் நல்லா இருக்காது. ஸ்ரீஜித், ஸோ நம்ம எல்லாம் ஒன்றா ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா குருநாதர் பின்னாடி இருக்காரு. தலைவர் வாங்க உள்ள. ஸோ அடுத்தது குருநாதர் கோகுல் ப்ரோ. ஸோ இவங்கெல்லாம் கிரிக்கெட் பிளேயர்ஸு. நம்ம அந்த லிஸ்ட்டில் கிடையாது. இருந்தாலும் நம்ம வந்து எல்லா இடத்துலையுமே ஒன்றா இருந்து நிறையா பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வகையில் இப்போ ஒரு சம்பவம் பண்ண போகிறோம் பட்டாசு வெடிச்சு. இது மட்டும் இல்லாமல் எங்கள் கூட இன்னும் ஒரு 3 பேர் ஜாயின் பண்ண போகிறாங்க. அதில் மெயின் கல்பிரேட் யாருன்னு பார்த்தீங்கன்னா தம்பி வாங்க, இவர் தான் இன்றைக்கி ஃபுல் பட்டாசு வெடிச்சு காட்ட போகிறது. உங்கள் பேர் சொல்லிடுங்க. வாஹின். அது மட்டும் இல்லாமல் அம்மா அப்பா பின்னாடி இருக்காங்க. ஸோ வாமா, நீங்களும் வந்துருங்கம்மா, உள்ள வந்துருங்க. ஸோ இன்றைக்கி வந்து இந்த கேங் அப்படியே பட்டாசை வெடித்து பட்டையை கலப்ப போகிறோம். பேக்கெல்லாம் ரெடி. ஸோ போயிடலாமா உள்ள? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரேணுகா ஃபயர் பாக்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிவகாசியில் இருக்குது. கீழே நம்பரை கான்டாக்ட் பண்ணி வேணுங்க பட்டாசுலாம் வாங்கிக்கலாம். ஏன்னா ஃபேன்சி ஐட்டம்ஸ்லாம் வேறு லெவலில் வச்சுருக்காங்க. சொல்ல போனால் ஸ்ரீஜித்தே அங்கே தான் வாங்கியிருக்கான். பட்டாசு இப்போ தான் வந்தது. ஸோ நிறைய வீடியோ நம்ம மிஸ்டர் கேமராமேனில் வரப்போகுது எக்ஸ்க்ளூசிவாக. ஸோ இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ வெடிச்சிடலாமா? அவ்வளோதான். எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். வேற மாதிரி ஓகே. ஊரில் இருக்கிற நாயெல்லாம் திருச்சி நினைக்கிறேன். இப்போ இது என்னன்னு கேட்டிங்கன்னா டச் மீ, கையில் பட்டாலும் ஒன்றும் அடிப்படாது அப்படிம்பாங்க. சரி வாங்க வாங்க. ஓகே, ஒன்றும் ஆகாது. ஒன்றும் ஆகலை. நிஜமாவா? ஆமாம், முடி மட்டும் கறிக்கிடுச்சு. லைட்டாக முடி மட்டும் கறிக்கிடுச்சு. ஓகே சீஜித், இப்போ நீங்கள் வாங்க. இது என்னது? ஸ்டார் ஷோ. ஓகே, இந்தா பற்ற வச்சிரு. இப்போ அவங்க எங்கே பற்ற வைக்கிறது தெரியுதா? தாங்க அங்கேயே போய் அவ்வளோதான். இது வாங்கி மீனை கோணவனே ஓட்ட கொடுத்துருக்காங்களே. இது வேறையா? 2020. ஓகே அம்மா, நீங்கள் வச்சுருங்க. என்னங்க கரெக்டாக இந்த முனையில் வச்சு விட்டிங்கன்னா போதும். ஓகே அவ்வளோதாங்க. 20 இது அப்போ பம்பிங்க.
அடுத்து வந்து பீகாக் வெடி. ஒரு சைடு தான் பற்ற வைக்க சொல்லியிருக்காரு கிட்ட. சென்டரை வெடிச்சிரு. பெப்சியும் ஃப்ரூட்டியும் 90s கிட்ஸில் பார்த்த மாதிரியே இருக்கு. ஓகேவா, ஆஸ் யூஷுவல் நம்ம எப்படி பண்ணுவோமோ அப்படியே கழட்டிட்டா போதும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வெறி ஒன்று பிச்சதுனால மேலே இருக்கிற அட்டை பிச்சுட்டு அழைக்கிறப்போ. ஓகே தம்பி, பற்ற வச்சுருங்க. ஃபுல்லாகவே காமிச்சிருங்க. பற்ற வைக்கிறது நான் கை பிடிச்ச மூஞ்சி பக்கத்தில் கொண்டு போகாத, மூஞ்சில் பட்டுறப்போ தூக்கிட்டுங்க. அவ்வளோ கரெக்ட் வை. அவ்வளோதான் அவ்வளோதான். ஓகே சூப்பர். புகையில கேப்படுதுன்னு நினைக்கிறேன். இந்த 2 பாக்ஸையும் நான் இப்போ எடுத்துகிட்டு வெடிக்கிறேன். ஓகே எடுத்துட்டு அதான் சொன்னேன். ஓகே பேரே வந்து மேஜிக் பாப்ஸு. இப்போ பாருங்கள் வெடிக்கிறத. ஸோ இது எப்படி வெடிக்கிறது மட்டும் இப்போ பாருங்கள். மொத்தம் மாதிரி தான் இருக்குது. இப்போ இதோட எஃபெக்டை மட்டும் பாருங்கள். சரி நான் வச்சிடலாமா? அவ்வளோதான். ஆக்சுவலாக இந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபான்னு நினைக்கிறேன் ஒரு பாக்ஸ். இது போதும். இதுவே நீங்கள் லைனை அப்படியே வச்சிங்கன்னா சரவடி வெடிக்கிற மாதிரியே போகும். வாங்க அடுத்த வெடி பார்த்தலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3 in 1. எனக்கு அவர் சொன்னபடி என்னென்னா ஃபவுண்டைன் மாதிரி வரும், மறுபடி மேலே போய் வெடிக்கும் அப்படின்ற மாதிரி என்கிட்ட வீடியோவில் சொன்னார். டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம். ஓகே நான் கூட மேலே போய் வெடிக்க நினச்சேன், வெடிக்கல. நான் அப்போ போய் மூஞ்சி காமிச்சிருக்கேன் தலைவர். க்ரூட்ஸா காமிக்கவே இல்லை பாரு. நீங்களே இது க்ரூட்ஸ். ஓகேவா, எனக்கு ஆதிவாசிகள் வெடி மாதிரி இருக்கு. பார்த்துடலாம். இந்தாங்க ஸ்ரீஜித். நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பீகாக் ஃபெதர் போலாமா? மொத்தம் எத்தனை வெடி இருக்குன்னு தெரியல. மொத்தம் 5 இருக்கு. ஓகே இவ்வளோதான சைஸ். ஓகே வருது, நல்லா இருக்குது. ஓகே அடுத்தது என்ன கிட்ட மூஞ்சி மட்டும் கிட்ட கூடாது. ஏற்கனவே வெடிச்சது இதுதானே? ஆமாம் வச்சுரு. இந்த பக்கம் இல்லை பிரச்சனை இல்லை, இது மெதுவாக தான் வருது. இல்லை இப்படி வெளிச்சத்துக்கு தெரியும்ல. அவ்வளோதான் ஓடாத. மெதுவா ஓகே நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இது டச்சுன்னு போடல, வேண்டாம், ட்ரை பண்ண வேண்டாம். ஓகே
ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ மூன், பேர்லாம் நல்லா தான் இருக்குது. வெடித்து பார்த்தா தான் அது என்னது அப்படின்னு தெரிய வருது. ஒருத்தர் அடுத்தது இதுலேயும் ஒரு 5 பீஸ் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் ஒரு 5 பீஸ் கொடுத்துருக்காங்க. ஓ, இது மேலே போய் வெடிக்கிறதுன்னு நினைக்கிறேன். ஓகே, மேலே மேலே டாப்னா ஓகே. ராக்கெட், விசில் ராக்கெட் வச்சிருக்காங்க. ஓகே, ஜிங்கிள் பெல்ஸ். ஓகே, இது என்னன்னு தெரியல, பட் ராக்கெட்டு விசில் அடிச்சுக்கிட்டே போகும்னு நினைக்கிறேன். ராக்கெட்டு இதோ பார்த்துட்டிங்களா? வச்சிடலாமா? ஆமாம், இங்கே வாங்க. ஓகே, ஸோ இது வந்து விசில் ராக்கெட். ஓகே, விசில் ராக்கெட். மேலே வைக்க முடியும், மேலே தான் போகும், மேலே தான் போகும். விசில் ராக்கெட் நான் போதும். எல்லா பட்டாசையும் வெடிச்சு முடிச்சாச்சு. எனக்கு தெரிஞ்சு ரேணுகா பைரோ பாக்ஸ் நல்லா இருக்குங்களா வெடிக்கிறதுலாம்? எனக்கு தெரிஞ்சு நான் அன்எக்ஸ்பெக்டட் சில விஷயங்கள்லாம் நான் என்னமோ வெடிக்கணும்னு நினச்சேன், அது எனக்கு தகுந்த மாதிரி வேறு மாதிரிலாம் வெடிக்குது. ஓகே, யாருக்காவது தேவைப்பட்டா ரேணுகாதேவி பைரோ பாக்ஸ் அந்த கீழே இருக்கிற நம்பரை கான்டெக்ட் பண்ணிக்கலாம். அங்கே போகிறதுனாலும் போங்க, டிஸ்கிரிப்ஷனில் லொக்கேஷன் எல்லாத்தையும் கொடுத்துட்றேன். ஸோ இங்கே வந்து நாங்கள் என்ஜாய் பண்ணோம் சீரியஸாகவே இந்த ஒரு 1 hour. மேலும் மேலும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வெயிட் பண்ணிருக்கு. அதுக்கு முன்னாடி ரொம்ப தேங்க்ஸ் ஸ்ரீஜித், அவங்க ஃபேமிலிக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இடத்த எனக்கு அலோவ் பண்ணதுக்கு. அதே மாதிரி குருநாதர் கேமராமேனாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் எனக்கு, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. அடுத்த பட்டாசில் காமிச்சிடலாமா? பாய்.